வெல்கம் டு மை சேனல் ஜேஎம் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரையாங்குலர் ப்ரிசம் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் ப்ரிசமில் 3 ரெக்டாங்கிள்ஸும் 2 ட்ரையாங்கிள்ஸும் சேர்ந்ததை தான் நம்ம ட்ரையாங்குலர் ப்ரிசம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ப்ரிசமில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ரையாங்குலர் ப்ரிசம் 15x5 சென்டிமீட்டர்ஸ்க்கு செய்ய போகிறோம். அதுக்கு பேட்டர்ன் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்டில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி அதில் 5 சென்டிமீட்டர்ஸாக 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. 5 சென்டிமீட்டர்ஸாக அது மாதிரி 2 பெர்பெண்டிகுலர் லைன்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க் பண்ண 3 பாயிண்ட்ஸையும் பேரலாக ஜாயின் பண்ணி விடுங்க. ஜாயின் பண்ணி விட்டால் நமக்கு 3 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்கும். 15x5 அப்படின்ற வேல்யூஸில் 3 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். நம்ம இப்போ சென்டராக வரைஞ்ச எண்ட் போத் சைட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். 5 சென்டிமீட்டர்ஸ் 5 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காம்பஸில் 5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்து அதை 2 சைடும் க்ராஸ் பண்ணி அதில் வர்ற பாயிண்ட்டை வச்சு 5 லைன் வரைஞ்சிருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்து நீங்களும் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ நம்ம வரைஞ்ச 5 சென்டிமீட்டர்ஸ் லைனுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரிப் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் இதை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதே மாதிரி லாஸ்ட் ரெக்டாங்கிளோட லென்த்து கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதுவும் பேஸ்டிங்காண்டி தான். இதை இப்போ நம்ம சிசர் யூஸ் பண்ண அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வரைஞ்ச பேட்டர்னை அப்படியே ஒரு சார்ட் பேப்பர் மேலே வச்சு ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதும் அதோட இன்னர் லைன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உள்ளே பார்க்க ஃபோல்ட் பண்ணி விடணும். நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி லாஸ்ட்டு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு சைஸ்க்கு நம்ம ஒரு பேப்பர் விட்டுருந்த எல்லா இதுலேயும் வெளியே பார்க்க கம் அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ரெக்டாங்கிள்ஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட் ரெக்டாங்கிள் எண்டில் அப்படியே ஒட்டிடுமோ. அது மாதிரி ட்ரையாங்கிளையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணி விட்டுலாம். நான் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்றதையும் வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கட் பண்ணுற அந்த பீஸில் எண்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி விடணும். அப்போ தான் இது போய் கரெக்டாக அதில் பேஸ்ட் ஆகும். இல்லாட்டினா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்த சின்ன பிட் அடுத்த சைடு வர்றதை தடுக்கும். ஸோ ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதனால் அந்த பிட்டில் எண்டில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். கார்னர் வந்து அப்படி ஒரு 90 டிகிரிஸில் கட் பண்ணாமல் கொஞ்சம் சாய்வாக கட் பண்ணணும். இப்போது நமக்கு ட்ரையாங்குலர் ப்ரிசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.